Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து iPhone 13 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து iOS 15 ஓட வருது. ஸோ ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபோனில் பெரிய இஷ்யூ எதுவும் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஃபோன் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ராக் சாலிடாக இருக்குது. வீடியோ சாம்பிள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஐஃபோனுக்கு ஆக்சசரிஸ் சில பேர் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கேட்ஜெட்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இந்த கேமராவோட லென்ஸ் ப்ரொடக்டருக்கும் வந்து இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கேட்ஜெட்ஸோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்க்ராட்ச் கார்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஸ்கின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா இமீடியட்டாக ஒரு செட்டிங்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். இந்த பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேட்டரி ஹெல்த் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு யூஸ்ட் ஐஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா கூட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரியோட ஹெல்த் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 90% அண்ட் பிலோ இருந்தது அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த ஐஃபோன் வந்து ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ பேட்டரி ஹெல்த் வந்து நம்மளுக்கு ஒரு ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங்னு இருக்கும். இந்த ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் யூசேஜ் பேட்டர்னை வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோனோட பேட்டரி ஹெல்த்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா கூட 80% சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் வந்து பேட்டரி சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அப்படியே பேக் சைடு வந்தோம்னா பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே வந்து லோ பவர் மோட் கொடுத்துருப்பாங்க. இந்த லோ பவர் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி பவர் சேவிங் மோடுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிடும். பவர் சேவிங் மோடில் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால் பேட்டரியோட பேக்கப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க, அந்த டைம் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லோ பவர் மோடில் வந்து நீங்கள் போட்டு விட்ருங்க. சில யூசர்ஸ் எல்லாமே வந்து ஐஃபோன் புதுசாக வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஐஃபோனில் மேலேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். iOSல வந்து இதை கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் இருக்கும். இந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டைமர், கால்குலேட்டர், இந்த மாதிரி வந்து குயிக்காக நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்த மாதிரி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வைஃபை வந்து ஆன் ஆஃப் டாகிள் பண்ணுறது, ப்ளூடூத், ஏர்பிளைன் மோட் போடுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே லெஃப்ட் ஸ்வைப் பண்ணியோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் சென்டரை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம டார்ச், கால்குலேட்டர் இதெல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டார்க் மோடை வந்து கண்ட்ரோல் சென்டரில் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டார்க் மோடு இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் மேலே வந்து ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு டார்க் மோடு. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டார்க் மோடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து லோ பவர் மோட் இருக்குது. லோ பவர் மோடு வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் போட்டு விட்டீங்க அப்படின்னா பேட்டரி கம்மியாக இருக்க டைமில் வந்து லோ பவர் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐஃபோன்ஸில் பர்டிகுலர் ஆப்பில் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணோம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சப்போஸ் பிஜிஎம்ஐலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இதை டிசேபிள் பண்ணுறதுனால பிஜிஎம்ஐலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து iOS 14 வந்து ஃபோக்கஸ் மோட்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் மோட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோக்கஸ்குள்ளே போயிடுங்க. ஃபோக்கஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து இங்கே டிஎன்டி வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி கால்ஸ் எது வந்தாலுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிஎன்டி எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஃபோக்கஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆனில் இருக்கும். அதுக்கப்புறமா பர்சனல், ஸ்லீப், ஒர்க் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் ஒர்க் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலில் வந்து செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். பர்சனலில் போயிட்டு இங்கே அலோ பீப்புள் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ எந்த பர்சன் கிட்ட இருந்து கால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்பர் மட்டும் இங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபோக்கஸ் மோடி வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் மோட்லேயே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ப்ளஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸாக வந்து ஒரு ஃபோக்கஸிங்கை வந்து கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ரீடிங் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் டைம் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களோட ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்கள் ஃபோனோட யூசேஜ் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆப்க்கு வந்து இங்கே போயிட்டு நம்ம லிமிட் கொடுத்துக்கலாம். இந்த ஆப் வந்து இவ்வளோ நேரம் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா ஆப் லிமிட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூசேஜ் வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆப்ஸ் வந்து அதிகமாக ஸ்க்ரீன் வந்து கன்சியூம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. OLED பேனல் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டார்க் மோட்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நம்ம எப்படி டார்க் மோட் எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த டார்க் மோட் வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ளே போயிட்டு டார்க் மோட் இங்கே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டார்க் மோட் எனபிள் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு டார்க் மோடில் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து டயலர் ஓப்பன் பண்ணாலுமே சரி. ஸோ சிஸ்டம் வைட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோட் சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து OLED பேனல் இருக்கிறதுனால ஸோ பிளாக் கண்டென்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பியூரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் இருக்க இடத்துல எல்லாமே வந்து டயோடு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் வந்து ஸ்லைட்டாக பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நமக்கு. ஸோ டார்க் மோட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து நம்ம ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம் டார்க் மோடு. ஸோ இங்கே போய்ட்டு சன்ரைஸ் டு சன்செட்டு கஸ்டம் ஷெட்யூல்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் தேவையோ அந்த டைம்லேருந்து நைட் 10 PM நம்ம வந்து டைம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட் 10 o'clock ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ டார்க் மோட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ட்ரூ டோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரூ டோன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சரை வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இது இந்த ட்ரூ டோன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள். தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது எனபிள் பண்ணுறதுனால இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வார்மர் டோனுக்கு போகுது. அது மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் லைட்டை பேஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் வந்து லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நைட் ஷிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்னு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் தான் வந்து. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வார்மர் டோனுக்கு போயிடும். அதுவே வந்து மோர் வார்ம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு yellowish டோன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதனால் வந்து ஐக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. ரூமில் வந்து நீங்கள் லைட்டே இல்லாத டைமில் ஸ்க்ரீனை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ லோ லைட்டில் ரூமில் லைட் இல்லாத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகும். இதனால் ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நைட் ஷிஃப்ட் மோடு வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் டு வேக் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது எனபிள் பண்ணிக்கோங்க. நம்மளா ஃபோன் வந்து நம்ம டேபிளில் வச்சிருப்போம். அந்த டைம் வந்து நம்ம சும்மா லைட்டாக ஃபோனை லிஃப்ட் பண்ணும்போது இது வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகிடும். அப்புறமா வந்து போல்டு டெக்ஸ்ட் இருக்குது. போல்டு டெக்ஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு போல்டான அப்பியரன்ஸ் தெரியும். வீட்டில் யாராவது பெரியவங்க நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போல்டு டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் போல்டராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் டிஸ்பிளேல என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜூம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஜூம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்பிளேயோட கண்டென்ட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம்டாக காட்டும். நம்மளுக்கு இன்னும் அந்த பெருசாக காட்டும். அதே ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஜூம்டின்னு ரெண்டு ப்ரொஃபைலுமே வந்து அவங்களுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை செட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து iOSல நம்ம பார்த்தோன்னா ஆப் ட்ராயர் இல்லையே அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ரைட் டு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே குட்டி குட்டி ஃபோல்டரில் வந்து ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு ஆப்ஸுமே வந்து நம்ம லிஸ்டிங் பார்த்துக்கலாம். அந்த ஆப் ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடாது, எல்லாமே ஆப் லைப்ரரியில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நியூலி டவுன்லோடர் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆப் லைப்ரரி ஒன்லின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப் லைப்ரரியில் மட்டும் வந்துடும். ஸோ நம்ம பாஷையில் சொல்கிறோன்னா ஆப் ட்ராயர். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான விட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிளாக் இருக்குது, அதே மாதிரி வந்து ஆப் ஸ்டோரு, நார்மலாக வந்து iOSல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு ஒரு செப்பரேட் விட்ஜெட் இருக்குது. ஸோ கிளாக்கு, கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க தராங்க. ஸோ ஸ்க்ரீன் டைமோட விட்ஜெட் கூட இருக்குது. இதே வந்து நம்ம ஆட் விட்ஜெட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ரைட்டு ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு புது பேஜுக்கு போய்டும். இந்த பேஜில் வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான விட்ஜெட்ஸும் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். iOS கீபோர்ட்லேயே வந்து இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்வைப் பண்ணியுமே வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஸ்வைப்பும் பண்ணலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, லெட்டர் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அண்டோ பண்ணோம் அப்படின்னா ஃபோனை வந்து நீங்கள் நார்மலாக ஷேக் பண்ணாலே போதும், அண்டோ டைப்பிங் காட்டும். அண்டோ கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து வேர்டு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ண வேர்டை வந்து நீங்கள் திருப்பி ரீடூ பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து திரும்பி வந்து நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அண்டோ டைப்பிங் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ண வேர்டு வந்து திரும்பி வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நோட்ஸ் ஆப்பில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 ஃபிங்கர் வந்து நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் அண்டோ ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா ரீடோ ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக ஐஃபோனில் நம்ம பார்த்தோன்னா சஃபாரி ப்ரௌசர் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துடும். இந்த சஃபாரி ப்ரௌசரில் இப்போ புது ஃபீச்சராக இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த சர்ச் ஐக்கான் எல்லாமே வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது சில பேருக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது. இது வந்து டாப்பில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே வந்து AA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே AA வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ டாப் அட்ரஸ் பார் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ச் வந்து மேலே போய்டும் நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த டாப் பார் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸில் டச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டச்க்குள்ளே போயிடுங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமான்னு இங்கே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்லோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ், அந்த வைப்ரேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இங்கே ரீச்சபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீச்சபிலிட்டி வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்ம டாப் ஸ்க்ரீனை வந்து ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டாப் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீச்சபிலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே டேப் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து ஷேக் டு அண்டோ நம்ம வந்து அந்த கீபோர்ட் டைப் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் இங்கே எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டாக iOS ஃபீச்சரில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா பேக் டேப் தான். பேக் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டபுள் டேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டபுள் டேப் வந்து பை டிஃபால்ட்டாக நன்னா தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். என்ன தான் வந்து இது ஒரு காம்பேக்டான 6.1 இன்ச் இருந்தாலுமே வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஒரு அந்த கார்னர் டாப் ஆஃப் தி கார்னரை போய் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பேக் டேப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டர் வந்து இப்போ செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோனோட பேக் வந்து நம்ம 2 வாட்டி டேப் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ வந்து நான் கண்ட்ரோல் சென்டர் மட்டும் செட் பண்ணல, அப்படியே நம்ம பேக் வந்துடணும். ட்ரிபிள் டேப்க்கு வந்து டார்ச் செட் பண்ணியிருக்கேன். ஃபோன் நார்மலாக இருக்கும்போது வந்து நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டார்ச் வந்துடும். அதே மாதிரி திருப்பி வந்து 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா டார்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா iOSல கேமராக்குன்னு வந்து தனித்துவமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பாட்டமில் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேமராக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபார்மெட் இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து ஹை எஃபிஷியன்சி மோடில் இருக்கும். ஹை எஃபிஷியன்சி மோடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ எடுத்தாலுமே வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக ஐஃபோன் டு ஐஃபோன் வந்து அந்த வீடியோ ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஐஃபோனில் ப்ளே ஆகும். மற்ற ஃபோன்ஸில் அந்த கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதுவே வந்து நீங்கள் மோஸ்ட் கம்பேட்டபிள் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விண்டோஸ் இல்லை மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணாலுமே வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகும். மோஸ்ட் கம்பேட்டபிளாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கேமரா செட்டிங்ஸில் வந்து ஸ்கேன் QR கோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்குவோம். கேமராவில் வந்து நீங்கள் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து செப்பரேட்டாக இந்த ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இங்கே லைவ் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைவ் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். கேமரா ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு லைவ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த லைவ் ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் வந்து நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அதை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்கேன் பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா நோட்ஸில் போயிட்டு வந்து அதை நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைவ் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த கேமரா செட்டிங்ஸில் லைவ் டெக்ஸ்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங்குள்ளே போனால் எந்த ஆப் எல்லாமே வந்து நம்மளை சுத்தமாக ட்ராக் பண்ணக்கூடாதோ அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து கீழே வரும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வீடியோ மோட்குள்ளே போயிடுங்க. வீடியோ மோடில் போயிட்டு
வால்யூம் டவுன் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து வீடியோ மோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே போயிடுங்க. ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா ஹைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைடுக்குள்ளே போயிட்டு ஹைட் 3 ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஹைட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்பம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்பமெல்லாம் அப்படியே வந்து பாட்டமில் வந்தோம் அப்படின்னா ஹிடன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூட்டிலிட்டிஸில். இந்த ஹிடன் ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஹைட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த ஹிடன் ஃபோல்டர் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து செட்டிங்ஸில் நீங்கள் எனபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஹிடன் ஆல்பம் வந்து நீங்கள் மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க. இங்கே எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேலரியில் ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் ஆல்பம்ஸில் போய்ட்டு நம்ம ஹிடன் ஃபைல்ஸை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஐஃபோன்ஸில் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் வால்பேப்பர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சூஸ் அண்ட் நியூ வால்பேப்பருக்குள்ளே போய்ட்டு லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ஃபோன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஃபோன் லான்ச் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் செட் கொடுத்ததுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன்கா இல்லை ஹோம் ஸ்க்ரீன்கான்னு கேட்கும். செட் போத் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஐஃபோன்ஸ்க்கு நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஃபோன் 13 சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் வந்து ஐஃபோன் 12, 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபோன்லேயே இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.